அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நற்கிருபையாலும் எம்பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியாலும் எங்களுடைய பிஸ்மி எஜுகேஷன் பட்டமளிப்பு விழாவிற்கு வரை புரிந்திருக்கும் ஆலிம் பெருமக்களே, பட்டம் பெற இருக்கும் வருங்கால ஆலிமாக்களே, வெளியூரில் இருந்து வந்திருக்கும் அனைத்து ஊர் ஜமாத் முத்தோலிகளே, நிர்வாகிகளே, உள்ளூர் முத்தவழி மற்றும் நிர்வாகிகளே, அனைத்து ஊர்களில் இருந்து வந்திருக்கும் விருந்தினர்களே, பிரமுகர்களே, கொல்லாபுரம் ஜமாத்தார்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, மாணவ மாணவிகளே, மிஸ்மி எஜுகேஷன் முதல்வர் அவர்களே மற்றும் ஊழியர்களே, விழா குழுவினர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்புடன் வரவேற்று என் சலாத்தினை கூறிக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துஹு. இப்போ விஷயத்துக்கு வரணும், எல்லாத்தையும் வரவேற்றாச்சு, அல்ஹம்துலில்லாஹ். அதாவது நம்மளுடைய கொல்லாபுரம், சிரிக்காதீங்க, கொல்லாபுரத்தில் பெண்களுக்கு மதரசா இல்லை. அதனால் எல்லாருமே சொன்னாங்க, மதரசா ஒன்று ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனுடைய அடிப்படையில் பல கோடி செலவில் அருமையான ஒரு இந்த வட்டாரத்தில் எங்கேயும் இந்த மாதிரியான ஒரு இந்த அமைப்பில் எந்த மதரசாவும் கிடையாது. இருக்கும், வேறு வேறு மாதிரி இருக்கும். இங்கே உள்ள இந்த என்வரான்மெண்ட் உள்ள டாய்லெட், அங்கே இருக்கக்கூடிய அழகு, எதனால் நாங்கள் இப்படி செஞ்சோம்னாக்க, பிள்ளைகள் ஆசைப்பட்டு, நீங்களும் தாய்மார்கள் பிள்ளைகளை கொண்டு போய் பார்த்து தான் இங்கே எல்லா வசதியும் இருக்குது, பாதுகாப்பு இருக்குது, செவரெல்லாம் பெருசாக இருக்குது, கேட்டெல்லாம் பெருசாக போட்டிருக்கோம், சின்னதாக போடாமல். எதுக்கு என்று கேட்டிங்கனாக்கா, இது நம்ம மதரசா பார்த்து தான் உங்கள் பிள்ளைகளை சேர்த்து விடுவீங்க. நம்மளே என் பிள்ளையை கொண்டு போய் இப்போ மொரோக்கோவில் போய் சேர்க்கும் போது, அந்த யூனிவர்சிட்டியை போய் பார்க்கும்போது ரொம்ப க்ளீனாக சுத்தமாக வச்சுருக்காங்க. தங்குற இடம், சாப்பாடு, கேன்டீனு, இதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல, இங்கே பிள்ளைக்கு நல்லா ஒரு சேஃப்டி இருக்குன்னு நம்ம சேர்த்துட்டு வரோம். அந்த மாதிரி தான் இந்த நம்ம மதரசாவை நம்ம ஆரம்பிச்சதுனாக்கா கொஞ்ச நாளைக்கு ஜனங்க எல்லாம் பிள்ளைகள்லாம் அனுப்பியிருந்தாங்க. அதுக்கும் பிற்பாடு பார்த்தவங்க வர எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. பிள்ளைகளை அதிகமாக அனுப்புறதில்லை, என்னான்றே தெரியல. அப்போ சொன்னாங்க, இந்த பெண் உஸ்தாது இருக்குன்னு, பொம்பளை இருக்குன்னு, ஆம்பளையாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு உஸ்தாதுடைய மனைவியே நம்ம போட்டிருக்கோம். அவங்க உஸ்தாது, அவங்க உஸ்தாதா அவங்களே இப்போ பாடம் நடத்துகிறாங்க. நம்ம பள்ளி மதரசாவில் படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளே அவங்களும் சேர்ந்து இப்போ 4-5 பேர் பாடம் நடத்துகிறாங்க. அவங்களுக்கும் அங்கே படிக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் 5000 ரூபா சம்பளம் கொடுக்குறோம். அந்த பிள்ளைகளுக்கு நல்லா உஸ்தாதுமாருக்கு கை நிறைய நம்ம சம்பளம் கொடுக்குறோம். எந்த குறைவும் இல்லை, எல்லாம் நல்லா வச்சுருக்கோம். ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அனுப்ப மாட்டேங்கிறீங்க. ஆனால் நீங்கள் கல்விக்கு இப்போ முக்கியத்துவம் கொடுக்கலனாக்கா, பிற்காலத்தில் நீங்கள் ரொம்ப எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படணும். உங்களை எல்லாத்தையும் கொண்டு போய், இந்த பிள்ளை மார்க்கும் தெரியாது, புருஷங்க காலில் தான் சொருக்கம் இருக்குது, தாய்க்கு காலில் பிள்ளைக்கு சொருக்கம் இருக்குன்னு சொன்னதுலாம் யார்? எல்லாம் நம்ம ஆலி உலமாக்கள் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம எல்லாம் அதை ஃபாலோ பண்ணோம். இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது. ஃபோனை வச்சுக்கிட்டு எல்லாம் நோண்டிக்கிட்டு உட்காந்துருக்கு. அம்மாவும் நோண்டுறாங்க, அத்தாக்காரன் நோண்டிக்கிட்டு உட்காந்துருக்காரு, பிள்ளைகளை நோண்டிக்கிட்டு உட்காந்துருக்கு. என்ன தெரியும்? கடைசியில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் மார்க்க கல்வி கொடுக்கலனாக்கா, நீங்கள் முதிர்ந்த நிலையில் உங்களெல்லாம் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு வந்துடும் பாருங்க. புரியுங்களா உங்களுக்கு? அதான் செய்ய போது நீங்கள் பட போகிறீங்க. அதுக்கெல்லாம் முதியோர் இல்லத்துக்கு கொண்டு போய் உங்களை தள்ளுறதுக்கு முன்னால் உங்கள் பிள்ளைகளை மார்க்க கல்வியை நீங்கள் போதிக்கணும். மார்க்க கல்வி ரொம்ப முக்கியம். உலக கல்வியும் முக்கியம், மார்க்க கல்வியும் முக்கியம். ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம வண்டியை ஓட்ட முடியும். இப்போ பாருங்க, இந்த ஈரானில் இல்லை பெண்கள் ஆண்கள்லாம் படித்து எல்லாம் PhD எடுத்துருக்கிறாங்க. இப்போ பாருங்க, இந்த அமெரிக்காக்காரன் சுற்றின கப்பலை கொண்டு நிற்க வச்சுக்கிட்டு அடிக்க போகிறேன் சொல்லிட்டு உட்காந்துருக்கான். ஈரான்காரன் இப்போ என்ன தெரியுமா, ஒரு 10 நாளைக்கு முன்னால் அவனு அந்த ஜிபிஎஸ்ஸையே நினைச்சிட்டா திருப்பி விட்டான். அந்த போர்க்கப்பலில் உள்ள ஜிபிஎஸ் இருக்கு பாருங்க, கொள்ளாரத்தை தாண்டினா குறி வச்சிருப்பான். இப்போ என்ன செய்வேன், எங்கேயும் இந்த கப்பை காணா போச்சுங்கிறான்.
கப்பு அங்கே தான் நிற்கிது. இவன் ஜிபிஎஸை மாற்றி விட்டான், எல்லாத்தையும் ஹேக் பண்ணிட்டானுவ. அந்த உலகத்திலேயே ஹேக் பண்ணுற திறமை ஈரோல்கிட்ட கூட இஸ்ரேல்காரன்ட்ட இல்லை, ஈரான்காரன்ட்ட இருக்குது, அந்த பொம்பளை பிள்ளைகள்கிட்ட இருக்குது. ஏன்? அங்கே நாலேஜ். அந்த கப்பலைக்காரன் எங்கே தேர்றானுவ, எங்கேயோ ஒமனில் அந்த ஒரு பெரிய ஷாப்பிங் மால் கிட்டே நிற்கிதான். இவன் எப்படி அடிப்பான், எப்படி டார்கெட் பண்ணுவான்? டார்கெட் பண்ண முடியாது. அந்த 5 வருஷம் அந்த சிஸ்டத்தை அவன் மறுபடியும் அவன் சரி பண்ணி கொண்டு வரதுக்கு, இஸ்ரேல்காரன் செஞ்சு கொண்டு வரதுக்கு 5 வருஷம் ஆகுமா. அதுக்குள்ள இவங்க அதுக்கு முன்னால போடுவாங்க. இதுக்கு என்ன காரணம்? பிள்ளைங்க எல்லாம் படிக்க வச்சிருக்காங்க, நல்ல நாலேஜ். அங்க எல்லாம் நல்ல சரியான ஆள். இப்ப எல்லாம் அமெரிக்கா பயந்துட்டு உட்காந்துருக்கான். காரணம் முக்கியம் படிப்பை கொடுங்க, பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வி சொல்லி கொடுங்க. அப்பதான் தாய் தந்தையில அந்த பிள்ளை காந்து போனோம். உங்களுடைய முதுமையில அந்த பிள்ளைகள் பாதுகாக்கும். இப்ப பாருங்க, இந்த கீழக்கரை காயல் பட்டியல் பாருங்க, எல்லாரும் வீட்டு பிள்ளைகளும் ஒரு வீட்டுக்கு ஒரு ஹாஃபில் மனப்பாடம் பண்ணக்கூடிய, குர்ஆனை மனப்பாடம் பண்ணக்கூடிய பிள்ளைகளை ஆக்கி வராங்க. ஒரு வீட்டுக்கு 2 பேர் 3 பேர். அதே மாதிரி காயல் பட்டத்தில் அது மாதிரி தான். எங்கள் அங்கே தான் மலர் அரபி கல்லூரியில் பெரிய பேராசிரியராக இருக்கிறாங்க, ரசூலுடைய வழித்தோன்றலாங்க பிரின்சிபாலு. இன்ஷால்லா அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க எப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அந்த ஊர் மக்கள் எல்லாம் மார்க்க ஈடுபாடோடு இருக்கிறாங்க, பறக்கத்தான் இருக்கிறாங்க. மாணிக்க கல்வி ஆரம்பம் பண்றாங்க. நல்லா பறக்கத்தை அள்ளி கொட்டுறான். இங்கே நம்ம ஊர்லன்னா இப்போ பார்க்க போனாங்க, போனை தான் பெருசா பள்ளியாசுக்கு தொழுவுறாரு. இவருக்கு ஒரு ஃபார்ம் கூட இந்த இங்கிலீஷ்ல அரைவல் கார்டு இருக்கு பாருங்க. அரைவல் கார்டு, உங்க பாஸ்போர்ட் நம்பர் என்ன, உங்க பேர் என்ன, எங்க போய் தங்க போறேன் முழிச்சு நிக்கிறாங்க. நான் டெய்லி பார்க்குறேன். இப்போ ஏர்போர்ட்ல இமிகிரேஷன்ல என்ன முடிச்சு நிற்கிறான், ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியல. கேட்டால் பிஏ படிச்சிருக்கிறாரு. நான் ஒரு பையனை கொண்டு போய் வேலையில் சேர்த்தேன் சீன கம்பெனியில். அவன் சீனிச்சை, அவன் இங்கிலீஷில் கேட்குறான், என்ன படிச்சிருக்கிற, என்ன இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துருக்கிற எல்லாம் கேட்குறான். இவன் எல்லாத்துக்கும் எஸ்எஸ்ங்கிறான். அந்த பையன் எல்லாத்துக்கும் எஸ்எஸ்ங்கிறான். நான் அவனை திரும்பி நான் பார்த்தேன், என்னப்பா அது அவன் கேட்குறான், நீ என்ன பதில் சொல்ல எஸ்எஸ்ங்கிறன்னு. அப்போ நீ என்ன தப்பா படித்த? இல்லை நான் பிஏ படிச்சிருக்கேன். அப்புறம் ஏன் நான் பிஏ படித்த பதில் சொல்ல வேண்டியதாண்டா அப்படின்னு எனக்கு வெறியாடிச்சு. அவன் அப்போ சொன்ன கருத்தா தமிழ் பிஏங்கிறான்ட்ட. அட ஏன்டா என் மானத்தை வாங்கிட்டேன். பெரிய கம்பெனி பேரவன் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு பெரிய எலக்ட்ரிக்கல் கம்பெனி. நல்லா படிக்கணும், படிப்பு இல்லைனாக்கா ஒன்றும் செய்ய முடியாதுங்க. நம்ம எல்லாம் போய் இந்த அரபு நாட்டிலையும் இந்த புருணையிலையும் என்ன வேலை பார்க்குறாங்க? எல்லாம் போய் இந்த அரபுக்காரனுக்கு கார் ஓட்டுறது, செட்டி கழுவுறது, இதான் வேலை. ஒட்டகத்துக்கு தீனி போடுறது, பேரிச்ச மரத்தில் போய் பறிக்கிறது, இதான் வேலை. எப்படி இங்கே என்ன 20,000 ரூபா 30,000 ரூபா தான், என்ன அதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? இப்போ நம்ம மாற்று மத சகோதரர்கள் போய் வெளிநாட்டில் படிச்சுட்டு இங்கேருந்து போகிறாங்க. போயிட்டு நல்ல சம்பளம் 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா வாங்குறாங்க. இப்போ சமீப காலமாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் கூட படித்தேன். ரோல்ஸ் ரைஸ் கம்பெனியில் ஒரு நம்ம தமிழ் பொண்ணு வேலைக்கு சேர்ந்துருக்கு. அதற்கு சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 75 லட்சம். 75 லட்சம் காசு, 75 லட்சம். அப்போ எப்போ இந்த 75 லட்சம் எப்படி? அந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்குது. ரோல்ஸ் ரைஸ் கம்பெனி, கார் கம்பெனி, ரோல்ஸ் ரைஸ் உலகத்தில் கூட உள்ள கம்பெனி. அப்போ நம்ம இதுக்கு அடிப்படை முதல்ல கல்வி. உலக கல்வியும் வேணும், மார்க்க கல்வியும் வேணும். மார்க்க கல்வி இருந்தால் தான் அந்த உலக கல்வியோட அதுக்கு பிரகாசிக்கும். ஒழுக்கமும் வேணும். இது ரெண்டும் இருந்து ஒழுக்கம் இல்லைன்னு வச்சுங்க, ஒன்றும் சரியாக வராது. என்னென்ன படிச்சிருந்தாலும், பிஏ படிச்சிருந்தாலும், பெரிய ப்ரொஃபஸர் இருந்தாலும் பாடம் நடத்திக்கிட்டு மூக்கில் கையை விட்டு காலில் விழுந்தாக்க பையனெல்லாம் கலாட்டம் பண்ணுவான். ஆளை மதிக்க மாட்டோம் ப்ரொஃபஸரை. அதனால் நல்ல பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளை படிக்க வைங்க. இந்த மாதிரியான. ரெண்டாவது, இப்போ நம்ம இங்கே உள்ள சிலபஸ் இந்த கேரளா சிலபஸ். இப்போ கூட நம்ம அண்ணன் தாஜி அண்ணன் சொன்னாங்க, இவங்க இந்த ஊரில் ஒரு இப்போ என்ன சொல்கிறாங்க கேள்விப்படுறேன். அந்த ஏன் பழைய மாதிரி அலிஜபரா பேஜபரபா தேஜபரத்தா அந்த மாதிரி சொல்லி கொடுக்கல. இப்போ எல்லாம் போர்டில் எழுதி போட்டு நீங்கள் படித்து கொடுக்குறாரு இந்த உஸ்தாது. அதுன்னு சில பிள்ளைகளை நிப்பாட்டி விட்டாங்களாம். பள்ளிக்கு அனுப்பாமல் அவங்களுக்கு வழங்கலை. அந்த மெத்தேடு தான் இப்போ சொன்னாங்க பாருங்க. அந்த மெத்தேடு தான் இப்போ புருனேயில் மலேசியாலாம் ஃபாலோ பண்ணுறாங்க. இதனுடைய குவாலிட்டியே வேற.
நீங்கள் அந்த பழைய குவாலிட்டிலாம் உட்காந்துன்னா அதெல்லாம் சரியாக வராது. இப்போ எல்லாம் இதுதான் ஃபாலோ பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணால் உங்கள் பிள்ளைகளுக்கு அரபி குர்ஆனுடைய விஷயம் ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு புலப்பட்டு போகும் உங்களை பிள்ளைகளுக்கு. அதனால நீங்களாம் முடிவு பண்ணிக்காதீங்க அந்த பழைய மாடல்லே ஓதுன்னு படிக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் மேத்தமெட்டிக்ஸ்லாம் எவ்வளோ வந்துருச்சு, பழைய மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் போட்டுட்ருக்காங்க. அதனால் உங்களுடைய பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க, நல்லா ஓத வைங்க, நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க. இந்த ஃபோனை முதல்ல கொடுக்காதீங்க, பிள்ளைகள்கிட்ட ஃபோனை கொடுக்காதீங்க. ஃபோனை கொடுத்தாலாம் ஃபோனை வாங்கி பாருங்கள். இந்த புள்ளியோ பையனோ எங்கே இவர் பேசிட்டு உட்காந்துருக்கிறாரு. கம்ப்யூட்டருக்கு கொடுத்தீங்கன்னா லேப்டாப்பை போய் அந்த பொண்ணுடைய ரூம்லையோ தம்பியாக இருந்தவங்க சரி அவர் பையன் ரூமில் போய் பாருங்கள். தம்பி என்ன பண்ணிட்டு உட்காந்துருக்காரு, பிஏ படிக்கிறாரா எம்ஏ படிக்கிறாரான்ட்டு அங்கே போய் பார்த்தா தெரியும். உங்களுக்கு தெரியலனாக்கா நம்ம தம்பி அண்ணன் தம்பி இருப்பாங்க, அவங்கள போய் செக் பண்ண சொல்லுங்கள். இப்போ மெட்ராஸில் என்னுடைய மகளும் தான் படிச்சுட்டு இருக்குது. அது எத்தனை பேர் தெரியுமா அவரோட டைஃபோனை செக் பண்ணுறாங்க தெரியுமா? இவர் டாக்டர் போய் அவரை டைஃபோனை செக் பண்ணுறாரு. அப்புறம் இன்னொருத்தர் அவரு போய் வாரம் வாரம் செக் பண்ணுறாங்க, இவன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கு இந்த பிள்ளை, எங்கே போச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு பெண்களும் நீங்கள் தாய்மார்கள் உங்களோட ரொம்ப முக்கியம். நீங்களாம் இப்போ தகப்பன்மாரெல்லாம் தகப்பனாரும் நீங்களும் அதை ரொம்ப ரொம்ப அதில் ரொம்ப கவனமாக இருங்க. அதில் இல்லாட்டி இப்போ எல்லாமே தலைக்கையில் பறந்து போய் கிடக்குது. உங்களுக்கு தெரியும், இப்போ உள்ள கால சூழ்நிலாம் தெரியும். உள்ள மக்கள் எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க, யாரும் காதலை வாங்குற மாதிரி இல்லையா. முதல்ல தாய் தந்தை ஒழுங்காக இருக்குன்னு, அப்போ தான் அந்த பிள்ளை கரெக்டாக இருக்கும். இங்கே என்னுடைய மனைவிட்டியோ எங்கள் பிள்ளைகிட்ட கேளுங்க. நான் வீட்டில் பிள்ளைகள் நான் போய் டிவிக்கு நியூஸ் தான் பார்ப்பேன். பார்த்துட்டு இருந்தாக்கா ஒரு பிள்ளை கூட வராது பார்க்கறதுக்கு, யாரை பார்க்கக்கூடாது வராதுவ. நான் அப்படி கதவை திறந்தா நிறைய போச்சு, எல்லாம் அடிச்சுட்டு எல்லாம் ஓடும், அங்கேயும் இங்கேயும் பிச்சுக்கிட்டு ஓடும். எல்லாம் அந்த பயம் அந்த இது இருக்குன்னு நம்ம பாட்டை உட்காந்துட்டு வெடியோடு இப்போ இவ்வளோ நேரம் உட்காரத்துக்கு செலவு பண்ணுறீங்க. டிவியில் பார்த்துட்டு உட்காந்துருக்கோம் எல்லாம். இப்போ சாப்பிடும்போது கூட முன்னால் வச்சுக்கிட்டு சாப்பாடு எப்படி அந்த சாப்பாடு செரிக்கும் மார்க்கத்தில் சொல்லியிருக்காங்களா? நீங்கள் மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இந்த கையில் ஃபாஸ்ட் ஃபுட்டு கன்துக்கி சிக்கன் இதில் கடிச்சிக்கிட்டு ஃபோனை வேற பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸ்டைல் இப்போ எல்லாம் ஸ்டைல் பாதிச்சு போச்சு, சாப்பிட்றது இல்லை. எல்லாத்துக்கும் சின்ன பிள்ளைகளுக்குன்னா எல்லாத்துக்கும் இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், சரியான சமயம் சாப்பிட்றது இல்லை. ஏன்னா அந்த ஃபோனை நோண்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறதுனால ஃபோன்லேயே தான் 24 hours கேம். பிள்ளைகளுக்கு கேம்லாம் கொடுக்காதீங்க. கேம்லாம் போச்சு பிள்ளைகளுக்கு மரம் மண்டையாக போடும். அதுக்கு தான் அந்த தான் கண்டுபிடிச்சி கொடுத்தது. இஸ்ரேலில் அந்த கேம்லாம் கிடையாது, இஸ்ரேலில் கிடையாது.